யூ ஆன்சர் மை கொஸ்டின். இஸ் தட் த வே டு ஆன்சர்? ஒன்று நீங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள், அல்லது இன்னால இந்த காரணத்தினால நான் அவர் சொல்கிறத நம்புறேன்னு சொல்லுங்கள். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரைகலர் பிக்சர்ஸ் வழங்கும் மாதவன் நடிப்பில் GDN உலகெங்கும் ஆகஸ்ட் 7 முதல். ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு ஆக்சசிபிளான லேர்னிங் அண்ட் தெரப்பி மாடியூல்ஸை வந்து கொண்டு சேர்க்கறது தான் எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவே. ஹெல்த் செக்டார்ஸில் மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நாங்கள் நிறையா ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I again repeat that don't give up on any account. You fight for your rights and you will succeed. Thanks to GDN. Thank you GDN and Dinathanthi Groups. and Dinathanthi Groups. ஹாய் மக்களே, உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு மற்றும் தினத்தந்தி குரூப்ஸ் மூலம் நடத்திய கான்செர்ட்டில் 800க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றிருக்காங்க. அதுல இருந்து வெறும் 32 குழுக்கள் மட்டுமே செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த 32 குழுக்களும் என்ன மாதிரியான ஐடியாஸோட வந்திருக்காங்க, அவங்க கண்டுபிடிப்புகள் தான் என்ன, அந்த கண்டுபிடிப்புகள் அந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல வருது, அவங்க உருவாக்கின ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு, வாங்க அவங்க கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். What we have done is that using the RTC module and temperature sensors, so the same REF equation calculations we are integrated in our firmware also. If our one device even save one lives from compromised vaccines, then our solution will be succeeded. Thank you. My name is Deshika. I am from Sri Krishna College of Engineering and Technology, Department of EEE. As I was happy, we are the team selected among 800 teams, and as one of the team standing here to present and make our project to next level. Our project is Cold Watch, a temperature monitoring device to monitor vaccine during transportation. Thank you GDN and Dinathanthi Groups. The issue is not the cost stream. The issue is the unmanagement of water. ஒரு சின்ன ரோவர் மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு ஆல்கே வேற ஏதாவது ஸ்லட்ஜு அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நமக்கு வந்து வேக்யூம் பண்ணி எடுத்துரும். லிட்ரலி ஒரு 100+ டெத்ஸ் நடந்திருக்கு வாட்டர் குவாலிட்டி இல்லாமல். ஸோ அதெல்லாமே நாங்கள் செக் பண்ணுறதுக்கு pH ஸ்டெபிலிட்டி அண்ட் TDS சென்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வாட்டரோட குவாலிட்டி எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறோம். But people kept monitoring the blood oxygen level, heart rate and everything. But nobody even thought to measure what instability and discomfort is doing to the passengers inside the vehicle. So what we do is for every vehicle that travels in the road, we monitor the road, passenger and the driver. All of these data will be passed on to the mathematical model. And what our mathematical model will compute is the WRMS score. And that WRMS score will be used in 5 different ways. So this is all about ACEs. Rather than predicting and giving people alerts, drivers alerts, we also give the suspension for active suspension cars, semi-active and passive suspension cars. All type of cars is getting done by this. And this is all about ACEs. Thank you. பார்க்கின்சன் டிசீஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரெயினோட நரம்பு செல்கள் பாதிக்கப்படுறதுனால ஏற்படுற ஒரு டிசீஸ். கரண்டாக இருக்க டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் அதாவது நியூரலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் மட்டும்தான் அந்த டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை எங்க டிவைஸ் யூஸ் பண்ணி எந்த ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னாலும் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும்னா, எக்ஸிஸ்டிங் பார்க்கின்சன் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு MRI ஸ்கேன். பட் வாட் வி டூ இஸ் ஒரு ஹேண்டியான ஒரு கிட் கண்டுபிடிச்சு ஒரு பயோமெடிக்கல் செக்டார்ல ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறது தான் ஒரே ஒரு மோட்டிவ். ப்ராஜெக்டை வந்து we are not trying to stop it as a project. We want to pitch as a product. That's our main motive. நான் அருள் ஸ்வேதா பரத் கிருஷ்ணன். நாங்கள் M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர்லேருந்து வரோம். தந்தி டிவியில் நடக்கிற இந்த கான்டெஸ்ட்டில் 800ல் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எங்களோட டிவைஸ் வந்துட்டு இது ஒரு பார்க்கின்சன் டிசீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் வந்துட்டு தந்தி டிவி ஸ்பான்சர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்கள் எங்கள் டிவைஸ் என்ன பண்ணுவோம்னா, பார்க்கின்சனை வந்துட்டு ஹேண்டியாக ஹையன் டாக்டர்ஸ் எல்லாமே ஹேண்டியாக சின்ன சின்ன கிளினிக்லேயே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டியான டிவைஸ் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது மூலமாக ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் பார்க்கின்சனை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டிவைஸ்க்கு வந்து நாங்கள் பேட்டன்ட் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் வந்து என்ன இப்போ வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து MSMEலேருந்து கிராண்ட் ஆஃப் 9.5 lakhs வாங்கியிருக்கோம். இந்த டிவைஸை
ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நாங்கள் ஜிடிஎன்ல தான் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தந்தி டிவி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ராடக்ட் டெவலப் பண்ண நிறைய ஃபன் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேக்கத்தான்ஸ் கண்டக்ட் பண்ணனா ஃபன் நிறைய ரைஸ் ஆகும். ஸோ தட் நியூ ப்ராடக்ட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5 lakhs கிராண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய கிராண்ட். ஸோ இது மூலமாக இன்னும் ஹெல்த் செக்டர்ஸில் மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஜிடிஎன் அண்ட் தினத்தந்தி குரூப்ஸ். AI-based IoT monitor scaling machines. இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்தியா ஆல் ஓவர் இந்தியா எவ்ரி ஹவுஸ் ஹோல்டையும் செட் பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம திடீர்னு குக் பண்ணிகிட்டு இருக்கோம், வீட்டில் வந்துட்டு கேஸ் வந்து காலி ஆகிடுச்சு, அம்மா குக் பண்ணிகிட்டு இருக்காங்க, காலைல எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பாங்க, கேஸ் காலி ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒன்று நெய்பர்ஸ் கால் பண்ணி கேட்போம், இல்லை ஏதாவது ஸ்பேர் இருந்தால் அதை யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணி கேட்போம். எதுவுமே இல்லைன்னா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ அண்ட் ஆல்சோ கேஸ் லீக்கேஜ் வந்துட்டு நைட் நடந்தால் நமக்கு தெரியாது. அன்லெஸ் நம்ம ஸ்மெல் பண்ணுற வரைக்கும் நம்ம கேஸ் லீக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ வாட் we did is, நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் AI பவர்ட் IoT பவர்ட் ஸ்கேலிங் மிஷின் இருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, கேஸோட வெயிட்டை மெஷர் பண்ணி it detects the daily usage அண்ட் எவ்வளோ நாள் ரீஃபில் பண்ணணும் அண்ட் எவ்வளோ கேஸ் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக காட்டும். Thanks to GDN and Dinathanthi Groups. நைட் டைமில் வந்து ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் வந்து 24/7 நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து எனர்ஜி சேவ் பண்ணுறோம், காஸ்ட் சேவ் பண்ணுறோம், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வித்தவுட் பிசிஎம் யூஸ் பண்ணும்போது 24% வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. பிசிஎம் யூஸ் பண்ணும்போது 19% வந்து மாய்ஸ்சர் இண்டெக்ஸ் வந்து ஆகுது. We have included the GIS system, which is a geographic information system that stores the location of the city center. நாங்கள் வந்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து வரோம். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, GIS ஸ்மார்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரூட் ஆப்டிமைசேஷன், அதுதான் வந்து எங்களோட ப்ராஜெக்ட். Edu4 Autism is not just about games. It is about confidence. It is about dignity. It is about giving each child an equal opportunity to learn. என் பேர் ரித்திகா. நான் வந்து டீம் Edu4 Autismோட டீம் லீட். அண்ட் ஹீஸ் அழகப்பன், ஹீஸ் சஞ்சீவ். இவங்க என்னோட டீம் மெம்பர்ஸ். ஸோ மெயினாக Edu4 Autism என்னென்னா, ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு ஆக்சசிபிளான லேர்னிங் அண்ட் தெரப்பி மாடியூல்ஸை வந்து கொண்டு சேர்க்கறது தான் எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவே. இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா அர்பன் சிட்டிஸில் மட்டும்தான் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரூரலில் இல்லை. நாங்கள் அதனால் ரூரல்லையும் டார்கெட் பண்ணி ஸோ ஹோல் இந்தியாவையும் கவர் பண்ணால் ஃபீஸிபிளாக இருக்கும் எல்லாருக்கும், அதுங்கிறது தான் எங்களோட டார்கெட். மை பாரத் அப்படின்ற ஒரு போர்ட்டலில் விக்ஷித் பாரத் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆல் ஓவர் இந்தியா 86 டீம்ஸில் ஒன் ஆஃப் த டீமாக நாங்கள் செலக்ட் ஆகி மோடி சர்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணோன்னு சொன்னாங்க. ஸோ அந்த 5 டீமில் நாங்கள் ஒரு டீம் வந்து நாங்கள் செலக்ட் ஆனது வந்து ரொம்பவே ப்ரௌடாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு GDN and Dinathanthi Groups. Fastest route find பண்ணோம் and estimated time find பண்ணோம். As also it give a specialized treatment also and better reservations எங்களோட கம்பைன் பண்ணோம். சிட்டிசன் சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு ஆப் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டா அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, இந்த டைம் ஆயிட்டாங்க, இந்த டைம் விழுந்திருக்காங்க, இந்த லொகேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த டீடைல்ஸ் கொடுத்தாவே உடனே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அது வந்து டிராஃபிக் டிடெக்ஷன் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம். இப்போ டிராஃபிக் வந்து இப்போ நம்ம போகிற வழியில், இப்போ ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் பண்ணும். So the main goal of our project is to use the technology to reduce the food waste and feed the people in hunger who suffer from hunger. இதுல ஒரு 3 முக்கியமான நபர்களை கனெக்ட் பண்றது தான் இந்த பசியில்லா வையகம். ஃபர்ஸ்ட் ஃபுட் டோனர்ஸ், வாலண்டியர்ஸ் அண்ட் ரிசீவர்ஸ். யாரா இருந்தாலும் அந்த டொனேட் ஃபுட் லாகின் பண்ணி அவங்களுடைய ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும். அதே போல தான் வந்து ஒரு அர்பனேஜா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரெக்வஸ்ட் ஃபுட்டுங்கிற ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஈகோ ஃப்ளோட் அண்ட் ஈகோ சீவ். ஈகோ ஃப்ளோட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரன்னிங் வாட்டர்ல வரக்கூடிய பிளாஸ்டிக் வேஸ்ட், ஃப்ளோட்டிங் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். ஸோ அது ஒன்ஸ் கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டிஓ சென்சார்ஸ் மூலமா ஸோ ஸ்டாக்னட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கன்வேயர் பெல்ட் வில் ரொட்டேட். ஸோ அதுல இருந்து ஈகோ சீவ் அப்படிங்கிற அந்த சேம்பர் இருக்கும். ஸோ இந்த ஈகோ சீவ் the waste are getting segregated. என் பேர் லக்ஷ்மணராஜ். நாங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து ப்ராஜெக்ட் ஐடியாவோட வந்திருக்கோம்.
ஆக்சுவலாக ஜிடி நாயுடு சார் வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஊரில் வந்து லைப்ரரியில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிறைய இனோவேஷன் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவருக்கு வந்து பேட்டன் கிடைக்கல, உரிமைகள் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு, இந்த ரேசர் பிளேடில் பண்ணுறதா இருக்கட்டும், எலக்ட்ரிக் மோட்டார் காராக இருக்கட்டும், பைக், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை ஃப்ரூகல் இனோவேஷன் சொல்லுவாங்க. இருக்க பொருளை வச்சு எல்லா சொசைட்டிக்கும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு தாட்டாக இருந்துச்சு. பொதுவாகவே ஏதோ ஒரு ஹேக்கத்தான ஒரு ப்ராஜெக்ட்னாலே வந்து பீப்புளாக லைக் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அசியூம் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. ஒரு சில நேரங்கள் வந்து சொல்யூஷன் வந்துடும், ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்ளம் தேடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி வேணாம், ஸோ த ரியல் பர்பஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கை வந்து சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு எங்களால் ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்போ நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ சானிட்டரி ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் கூட போய் நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அவங்க மெயினாக வச்சது வந்து நாங்கள் க்ளீன் அப் டிரைவ்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு இப்போ வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்புன்னு இருக்காங்க, அவங்களாம் வந்து மவுண்டெயினில் போயிட்டு பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி அந்த ஆணிவேர் அமைப்புன்னு சொல்கிறாங்க, அவங்களாம் வந்து ஏரி குளங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா வாலண்டியர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், அவங்களுக்கு ஃபுட்டு, ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஸோ அவங்க மேனுவலாக உள்ளே இறங்கி போய் அள்ள வேண்டியதாக இருக்குது, எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு இனோவேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரொபோஸ்ட் சொல்யூஷன் ஈகோ ஃப்ளோட் அண்ட் ஈகோ சீவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லோ பட்ஜெட் போர்ட்டபிள் வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் செக்ரிகேஷன் சிஸ்டம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு ஜிடிஎன் அண்ட் தினத்தந்தி க்ரூஸ். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த டைமில் வந்து எங்கிட்ட ஃபோன் இருக்குது, ஆனால் என்னால் வந்து யாரும் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி யாரையும் கூப்பிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து யாருன்னா என்னை கூப்பிட்டு போகணும்னு நினச்சா கூட நான் எங்கே இருக்கேன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு சொல்யூஷன் வேணும். அதுதான் எங்கள் டிவைஸ். அதாவது ரொம்ப குறைவான நேரத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது மூலயமா நான் எங்கே இருக்கேன்ற லொக்கேஷன் எக்ஸாக்டாக என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். I am Hari Vishwa. I am coming from Vellore Institute of Technology, Vellore. I am here to present my project of Silent SOS. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மிதுன். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். விஐடி வெல்லூரில் படிக்கிறேன். ஒரு வாட்ச் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு 5 seconds விண்டோக்குள்ளே ஒரு 3 taps பண்ணோம்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அது வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கும், அது வந்து ஆர்ம்டு ஸ்டேட், அது வந்து ஒரு 10 seconds இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இது ஆக்சிடென்டலாக இருந்தால் அது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை இது இன்டென்ஷனலாக தான் இருந்துச்சுன்னா அது வந்து அடுத்த அந்த 10 seconds க்ளோஸ் ஆகும்போது அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே போயிடும். அது வந்து SOS ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடத்தி என் ப்ராஜெக்டை எல்லாருக்கும் தெரியும்படி செஞ்சதுக்காக தினத்தந்தி அவங்களுக்கும், வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ் அவங்களுக்கும், ஜிடிஎன் மூவி டீம் அவங்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஜிடிஎன் மூவி வெற்றி பெற வாழ்த்துக்கள். First, our users will give a prompt words in the chat UI where it will be getting into an embedding system which will convert it into a random number model, and further it will move to the orchestrator where the orchestrator will lead those embeddings according to the user's request. நான் விஸ்வா கலியமூர்த்தி, திண்டிவனமில் தக்ஷஷிலா யூனிவர்சிட்டியிலேருந்து வரேன். நாங்கள் ஒரு 4 பேர் வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஒன்றா சேர்ந்து ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அதை வந்துட்டு ஆயுஷ் பேஸ்டு ப்ராஜெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி இங்கே ஜிடி நாயுடு கான்டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் இது வரைக்கும் படித்த வரைக்கும், ஜிடி நாயுடு சார் வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட் பர்சன், ஒன் ஆஃப் த கிரேட் இன்வென்டர். அவர் சாதாரண ரேசர் பிளேட் நம்ம டெய்லி யூஸில் இருந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ், சுகர் கேன் 10 அடி வளர்கிற அளவுக்கு கூட வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர் A to Z அவர் கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனிதர் நம்ம நாட்டில் பிறந்து நம்மளுடைய மண்ணில் வளர்ந்து நமக்கான விஷயங்களை செஞ்சதுக்காக நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ் டு ஜிடிஎன் அண்ட் தினத்தந்தி குரூப்ஸ். ஐ எம் சுதில் ராஜ், கமிங் ஃப்ரம் கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருச்சியிலேருந்து வரோம். நாங்கள் வந்துட்டு மஸ்கிட்டோ வந்து மாட்டுக்கு வந்து கடிக்கிறத பற்றி நாங்கள் ப்ராஜெக்டாக பண்ணியிருந்தோம். நாங்கள் ஜிடிஎன் வந்துட்டு நாங்கள் ஒரு 2-3 டீம் எங்கள் காலேஜ்லேருந்து போட்டிருந்தோம். ஒரு டீம் செலக்ட் ஆயிருந்துச்சு. எப்படி நாங்கள் இது செலக்ட் ஆனோன்னா பசங்க ஈகராக பண்ணாங்க. அது ஒரு விஷயம் இருந்தாலும் சொசைட்டியில் இன்றைக்கி மேஜராக இருக்க இஷ்யூ மஸ்கிட்டோனால. ஸோ அதை நாங்கள் வந்து மேஜராக எடுத்து பண்ணணுங்கிறது தான் எங்களுக்கு. அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு பார்த்தோம். எங்களால் என்ன முடியுமோ அதை எங்கள் பெஸ்ட்டாக பண்ணி ப்ராஜெக்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்கள் எங்கள் பெஸ்ட்டை நெக்ஸ்ட் ரவுண்டில் கொடுப்போம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த தந்தி டீமுக்கும் அண்ட் ஜிடிஎன் ஈவெண்ட்டோட ஆர்கனைசர்ஸ், ஜூரி மெம்பர்ஸ்க்கும், இந்த இன்ஸ்டிடியூஷனல் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் கைஸ், ஐ எம் ஃப்ரம் கர்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. மை நேம் இஸ் நிவாஸ். எங்களோட ப்ராஜெக்ட் என்னன்னா, நான் எங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கேன் நிறையா பசங்க வந்து 12th முடிச்சுட்டு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லாத, என்ன காலேஜ் சூஸ் பண்ணுறது, நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத இருப்பாங்க.
இந்த ஆப்பில் வந்து நாங்கள் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் எல்லா சொல்யூஷன்ஸுமே அதில் கிடைக்கும். லைக் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் என்ன ஹையர் எஜுகேஷன்ஸ் லைக் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஜிடி அண்ட் தினத்தந்தி குரூப். This is like just by a single filter in a single car, replacing 9,500 high polluting trucks permanently off from Indian roads. So this is exhaustive. Yeah. And then it focuses on two problem with a single solution. என் பேர் விக்னேஷ். நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு வரோம், விஎல்எஸ்ஏ டிபார்ட்மெண்ட். ஸோ நாங்கள் பேசிக்கலாக ஸ்மார்ட் டோட்டல்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். பேசிக்கலாக இது லோ காஸ்ட் டிவைஸ். பெட்ரோல் கன்சம்ஷன் அது வந்து ஒரு வெஹிக்கிளும் ஒரு மாதிரி கன்சூம் பண்ணுறது. பட் ஆனால் அதுக்கும் மேலே வந்து லைக் ஹியூமன் மேட் யாராரா நிறைய பேர் வந்து ஒருத்தங்க ஓட்டுறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணி எல்லாருக்குமே எஃபிஷியண்ட்டாக வண்டி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற மாதிரி நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இது பண்ணோம். டிவைஸ் வந்து இமிடியேட்டாக வந்து எஸ்எம்எஸ் வந்து பேரண்டோட மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். மை நேம் இஸ் நவீன்ராஜ். ஐ எம் ஃப்ரம் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சின்ன குழந்தைங்க வந்து காணாம போகிறதும் சரி, சைல்டுக்கு அகேன்ஸ்டான கிளைம்ஸும் சரி அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏஐ வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு கார்டியனாக இருக்க போகுது. அதான் எங்களோட ஐடியாவாக இருக்கும். Thanks to GDN and தினத்தந்தி groups. Hello, myself Dr. Karthik Panirselvam, Associate Professor in KPR Engineering College, Arasur. So this is our team. ஹார்ட்னால் வரக்கூடிய அர்த்மியாஸ் எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். என்ன அப்படின்னா, நிறைய சென்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபியூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்சர்ஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி அர்த்மியா வருமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ இதனால் வந்து நிறைய ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எல்லாத்துலேருந்து லைஃப்ஸ் போகிறத நம்மளால் தடுக்க முடியும். Thanks to GDN and Dinathanthi groups. It can help them to prevent damages to the crops. And then it will send the notification to the farmers through the mobile app application. So our project is about manufacturing a robot, so which is an object recovery robot. So basically what it does is there will be a predefined path, so for which the ALFR will move, and then once the obstacle is there, the ALFR stops, and then comes our robot, SRAM robot, which will pick the obstacle and then clears the path. To make the systems fully autonomous by integrating the AI technology and also making the movement autonomous and robot-to-robot communication, We have developed a web interface to manually control the arm robot that is connected to the controller over Wi-Fi. Because it detects the objects and gives a vibration alert to the people. It is giving independence to the visually impaired people. They do not depend on other people for navigating. Their surroundings also they can get information about their surroundings properly. எங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஏஐ பவர்ட் ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக். இட்ஸ் ஆக்சுவலி வந்து ஒரு ஏஐ பவர்ட் அசிஸ்டிவ் சிஸ்டம். அது இந்த ப்ராஜெக்டோட ஐடியா எங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா, இப்போ நாங்கள் ஆக்சுவலாக ரோட் சைடில் பிளைண்ட் பீப்புளெலாம் பார்ப்போம்ல, அவங்க வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அதை தடுக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் நாங்கள் ப்ராஜெக்டை பார்க்குறோம். ஸோ இது இப்போதைக்கு ஒரு ப்ரோட்டோடைப் லெவலில் டெவலப் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணிட்டுருக்கோம். ஜல் ஜீவன்கிற ஒரு மிஷன் அனலைஸ் பண்ணாங்க. இதோட ஒரு மோட்டிவ், இந்த மிஷனோட மோட்டிவ் என்னன்னா, பைப்லைன் மூலமா வாட்டர் எல்லா வில்லேஜஸ்க்கும் போய் சேருங்கிறது தான் மோட்டிவ். 2019 லான்ச் பண்ணாங்க. இன்னும் நிறைய பேர் அது போய்கிட்டு தான் இருக்கு, நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வாட்டர் தராங்க, அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்றவங்க ரொம்ப முக்கியம். ரூரல் ஏரியாஸ்ல இல்லை சில இடங்கள்லாம் வந்துட்டு நெட்வொர்க் கனெக்ஷன் அவ்வளோவா கிடைக்காது. அதனால ஜிஎஸ்எம் மாடியூல் யூஸ் பண்ணா சாதா எஸ்எம்எஸ்லேயே டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஜிஎஸ்எம் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஜிஎஸ்எம் மாடியூல் என்ன பண்ணும், யூசருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும். இந்த மாதிரி லீக் ஆகுது, தண்ணி பைப் லீக் ஆகுது, என்னன்னு பாருங்க அப்படின்றத டிடெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுரும். விதைக்கிறது வந்து அறுவடை பண்ற வரைக்கும் லேபர்ஸ்க்கான ஷார்டேஜ். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக சோயிங் பண்ணுறதுக்கான மிஷினை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பல்சஸ் டைப் வந்து எந்த ஒரு மிஷினரிஸுமே கிடையாது ஷோ பண்ணுறதுக்காக. அதாவது ரொம்ப ஒரு மைன்யூட்டோட மைக்ரோ பல்சஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஷோ பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அது இன்னுமே வந்துட்டு லைக் ப்ராட்காஸ்டிங் அந்த மாதிரி மெத்தடில் தான் போடுறாங்க. சீனோட
சைஸை பொறுத்து ட்ரம் ஸ்பேசிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈச் ட்ரம்ஸை வந்து மெயின் ஷாஃப்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா, ஸோ இது வந்து ஒரு ஹியூமனோட ஐ ப்ரெஷரை வந்து செக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் தான். கிளாக்கோமா அப்படின்றது ஒரு ஐ டிசீஸ். ஸோ இந்த ஐ டிசீஸ் வந்து இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சைலண்ட் தீஃப் ஆஃப் சைட். இதுக்கு வந்து சிம்டம் இருக்காது. ஸோ அதனால சிம்டம் இல்லாததுனால எப்போது அக்கர் ஆகுதுன்றதே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன் கேஸ் நம்ம அந்த கேஸில் ஐஓபி இன்ட்ராகுலர் ப்ரெஷர். ஸோ இன்ட்ராகுலர் ப்ரெஷர்ன்றது இஸ் நத்திங் பட் இட்ஸ் கிரியேட்டட். நம்ம ஐயில் வந்து ஆக்வஸ் ஹியூமன் ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் மூலயமா கிரியேட் ஆகிறது தான் இந்த இன்ட்ராகுலர் ப்ரெஷர். ஸோ இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்த டிசீஸ் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு சிம்டம் இல்லாதனால ஏர்லியாக நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப நெசசரி. இப்போ அதுக்காக ட்ரைனர்ஸ் வேணும், ப்ரொஃபஷனல்ஸ் வேணும். ஆனால் அவர் ப்ராஜெக்ட் இஸ் ஹோம் மானிட்டரிங் டிவைஸ், இஸ் இன்னோவேட்டிவ் அவர் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸ்லாம் நிறைய வந்து அவங்க கான்டாக்டோட தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கான்டாக்ட் நான் கான்டாக்ட்ல பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சிம்பிளாக பண்ண போகிறோம், பெயின்லெஸ் இருக்க போகிறோம். ஸோ இந்த சரௌண்டிங் 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் என்னென்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க அண்ட் அவங்க காஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சாஃப்ட்வேர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா கிராப் ரெக்கமெண்டேஷன். இப்போ ஓல்ட் ஜென்ரேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்ன கிராப் போடணும், என்னென்ன சீசனுக்கு என்னென்ன கிராப் போடணும், இந்த சாயிலுக்கு இந்த கிராப்லாம் போடணும்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நியூ ஜென்ரேஷனுக்கு அதை பற்றின அவேர்னஸ் இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. இதே நாங்கள் எங்களோட சாஃப்ட்வேர் மாடியூல்லையே நம்மளோட இன்புட்ஸ்லாம் தருவோம். இப்போ என்ன சாயில் போடுறீங்க, என்ன இரிகேஷன், இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சாயிலுக்கு இந்த கிராப் எல்லாம் ரெக்கமெண்ட். அதாவது ஒரு பிளான்ட்டை வளர்த்துறதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் லைக் வந்து அவங்களுக்கு மேன் பவர் தேவைப்படுது. அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு பீப்புளை டிபெண்ட் பண்ணி தான் ஃபுல் ஃபார்மிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நம்ம க்ரோவர் மூலிமா என்ன பண்றோம்னா எங்க தேவை அந்த ஃபெர்டிலைசர் எங்க தேவையோ அங்க மட்டும் ஸ்ப்ரே பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ 7 days ஒர்க் ஷெட்யூல் கொடுப்போம். இன்னைக்கு வந்து இந்த சீட் சோயிங் பண்ணுங்க, இந்த அன்னைக்கு வந்து ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுங்க, இந்த அன்னைக்கு வந்து டில்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏஐ மூலிமா ரெக்கமெண்ட் பண்ண ஃபார்மருக்கு. அது மூலிமா ஃபார்மிங் வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா இந்த அன்னைக்கு இப்போ வந்து இன்னைக்கு காலையில் நாளைக்கு மழை பெய்யுதுன்னா இன்னைக்கு வந்து ஃபெர்டிலைசர் நீங்க நைட் அடிச்சோம்னா வேஸ்ட்டாக போயிடும், ஆனால் மழையில எல்லாம் போயிடும். அதனால நம்ம ஏஐ மூலிமா என்னன்னா இந்த அன்னைக்கு இந்த ஒர்க் பண்ணுங்க, ஆனால் நாளைக்கு இப்படி வரும் வேற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி சொல்றங்காட்டி ஃபார்மிங் வந்து மோர் அக்யூரசி ஆகுதுங்க. நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து அட்டானமஸ் எலக்ட்ரிக் ரோட் ரோலர். இது வந்து எதுக்குன்னா இப்போ இங்கே சின்ன சின்ன ரோட்லாம் இருக்கும் நம்ம தெருக்களில். அந்த சின்ன சின்ன ரோட்களில் வந்து பெரிய வண்டியில் போக முடியாது ரோட் ரோலர். ஸோ எங்களுடைய ப்ராஜெக்ட்டில் அந்த நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்டே வந்து சின்ன ரோட் ரோலர் தான். ஸோ அது வந்து நாங்கள் அந்த ரோடுக்குள்ளே ஈஸியாக போக முடியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா எப்பவுமே ரோட்டர் வந்து டீசல் வச்சு தான் அது வந்து ஒர்க் ஆகும். பட் எங்களோட ப்ராஜெக்ட்டில் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் வச்சு தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஹியூமனே தேவையில்லாமல் நாங்கள் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் ஏஐ வச்சு. Actually, we are here for presenting our project on how to store onions and also the curing phase. So basically, like we have a lot of rural farmers in our country, and usually when you go to a large industrial setup, people would prefer condensation and evaporation of refrigerant to store onions, but that is quite expensive for our people. So we have given a alternative for that. So by using a combination of sensors, machine learning algorithms, Peltier coil, forced ventilation, we have created a system by which we can store onions up to 5 to 6 months more compared to traditional methods. Thanks to Dinatandi and GDG Group. இந்த பேடி டிரான்ஸ்பிளான்டரை அட்டானமஸாக ஒரு ஆப்ரேட்டர் இல்லாமல் அதுவே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சீப்பான ப்ரைஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தோம். இதை நாங்கள் RSSI பேஸ்டு அப்ரோச்சில் கொண்டு வந்திருக்கோம். தேங்க்ஸ் டு GDN and Dinatandi Group. Thanks to GD and Dinatandi Groups. To make it up from 800 submission to 36, it's a big effort. Okay, that means you guys have done really, really well. First, a round of applause to all of you. Okay. Personally, this means a lot to me because this is one area that I always invest myself on in seeing the kids getting very creative. Okay, but this is, you guys definitely are going to be the future. And I don't want you guys to be just an employee in any company. I want you guys to be other creative people, right? So now, so today this judgment is based on certain factors, certain things. That doesn't mean that your project is any less. Okay, so you guys have done a great job. So you should walk back even if you are not selected with your pride on your shoulders and you should walk with a lot of pride. In fact, I should say. Okay, so we have made our decision.
We have selected 12 teams for tomorrow's finals. So first let me call PSNA College of Engineering and Technology. All right, good job. Sri Sairam Engineering College. Ratnam Technical Campus. JKK Muniraj College of Technology. VIT. Agriculture Engineering College and Research Institute. Chennai Institute of Technology. Lakshmanan K. Karpagam Institute of Technology, Coimbatore. Nivas M. Kumarasamy College of Engineering. Bharat Krishnan team. King's College of Engineering. Yes, Aparna's team. Erode Sengundar Engineering College. Paranidhar. Taksashila University. Vishwa Kaliyamurthy. These are the 12 guys selected for the finals. Congratulations all of you. Okay, so tomorrow it's going to be a day filled with a lot of jury questions are going to be there, very technical. You're going to demo the product, so make sure your products are working fine. Okay, tomorrow is going to be the D-Day. All right, we will select the top 5, and then the ranking order will be announced on 4th at the event in along with the GD Naidu Film Launch event. Okay. All right, thank you so much everyone. Okay, it was a pleasure having you all here. Right, and a round of applause for them as well. Give you a round of applause for all of them. இங்கே வந்து எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜில் தான் வந்திருக்கீங்க. எத்தனை பேர் ISROவில் வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நீங்கள் வந்து கேட்டீங்க. இதை கேட்டு ரிஜெக்ட் பண்ணாங்களா யாராவது? நீங்கள் கேட்கல, உங்களுக்கு கிடைக்கல.